இளைஞர்கள் ஓட்டு திமுகவுக்கு இருக்கா? திமுக கூட்டணிக்கு இருக்கா? இளைஞர்களுடைய பார்வை திமுக கூட்டணியோ திமுகவோடு பயணிக்க போறாங்களா? அதாவது பத்திரிகையாளர்கள் அல்லது யூடியூப் சேனல் நடத்துறவங்க அவங்க மைண்ட்ல இளைஞர்கள் இல்லை, வேற ஏதோ ஒரு புது கட்சிக்கு இருக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. எங்களை பொறுத்த வரையில் கிராமத்துல எல்லா ஊர்லயும் ஓட்டு கேட்டேன். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அடுத்த கட்ட பணிகளுக்கு உண்டான ஒரு ஆலோசனை கூட்டம் அந்த இடத்துக்கு தான் உங்களை வர சொன்னது. இதுக்கு அடுத்து நான் இன்னொரு பகுதிக்கு ஒன்றியத்துக்கு போவேன். எல்லா ஊர்லயும் ஓட்டு கேட்டு வந்துட்டேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு ஃபீல்டில் அவங்க இருக்கிறாங்களான்னா இல்லை. இந்த தொகுதியில் நீங்க வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கிற மாதிரி நினைச்சீங்கன்னு விக்கிரவாண்டி நினைக்குவாங்க. விக்கிரவாண்டியில் தான் ஒரு புது கட்சி, விஜயனுடைய கட்சிக்கான மாநாடு எங்க தான் போட்டாங்க. அதுவும் ஒரு சர்வே சொல்லுது, ஒரு தகவல், ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் கொடுத்த தகவல், ஒரு 50,000 பேர் விஜய் கூட்டத்துக்கு போனதே இந்த விக்கிரவாண்டி விழுப்புரம் பகுதியில இருந்து தான் அப்படின்ற தகவல் எல்லாம் சொல்றாங்க. விழுப்புரம் பகுதி, வானூர் பகுதி, திருக்கோவிலூர் பகுதியெல்லாம் விக்கிரவாண்டியில் தானே வருது. இங்க இருந்த அண்ணன் வந்தவாசியை தாண்டினா விழுப்புரம் விக்கிரவாண்டி 30 கிலோமீட்டர் ஆச்சு. கூட்டேரிப்பேட்டில இருந்து வெள்ளிமேடுப்பேட்டை வழியா வந்தா 30 கிலோமீட்டர். விஜயை பார்க்க போன கூட்டம் இங்கேயும் இருக்குல்ல அதிகமா? நான் அதை பத்தி அதிகமாவே நான் யோசிக்கிறதே இல்லை. 4 முனை போட்டின களத்துல எப்ப இப்போ சரி, இந்த 4 முனை போட்டியில் நீங்க மறுபடியும் அந்த எம்எல்ஏ பதவியை தக்க வச்சுக்கணும், மீண்டும் மக்கள் உங்களை வேணும்னா இப்ப ஸ்பிளிட் ஆகும்ல ஓட்டு, 4 பிரிவுக்குமே வாக்குகள் பதிவாகும்ல. வாக்குகள் 4 முனை போட்டியா இல்ல 22 பேர் நிக்கிறதுல போட்டியான்றது முக்கியம் இல்லை. தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த தொகுதி திமுக மீண்டும் மறுபடியும் வெல்லும்.